கேட்டா இன்னொரு விஷயம் சொல்றேன். அதாவது விபச்சாரம் செஞ்சா நம்ம மார்க்கத்தில் பெரிய தப்புன்னு தெரியுது. இந்த விபச்சாரத்திலேயே நம்ம தண்டனை இல்லாம தப்பிச்சுக்கிறதா இருந்தா நல்ல ஊம பொண்ணா பார்த்து செலக்ட் பண்ணணும். ஒரு ஊர்ல ஊம பொண்ணா இருக்குன்னு வைங்களேன், ஊம பொண்ணை பார்த்து ஒருத்தன் விபச்சாரம் பண்ணிட்டானே ஆனால் அவனுக்கு தண்டனை கிடையாது. பேசுற பொண்ணை விபச்சாரம் பண்ணா தான் தண்டனைங்க. ஊம பொண்ணா இருந்துச்சுன்னு வைங்க, எவன் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, யாருக்கு பொண்டாட்டியா இல்ல இருந்தாலும் சரி எழுதி வச்சுக்கிறாங்க. மதுஹபுங்கிற பேர்ல, சட்டங்கிற பேர்ல எழுதிருக்கிறாங்க, எழுதி வச்சிருக்காங்க. அப்ப எப்படி எழுதிருக்காங்க, அதாவது லவ்சனா பி இம்ராத்தின் ஹர்சா, ஊமை பெண்ணோடு ஒருவன் போடுங்க 8 நம்பர், லவ்சனா பி இம்ராத்தின் ஹர்சா, ஊமை பெண்ணோடு ஒருத்தன் விபச்சாரம் செஞ்சானே ஆனால் லா ஹத்த அலா வாஹிது மின்ஹுமா, 2 பேருக்குமே தண்டனை இல்ல. யாருக்கு இல்ல? ஊமை பொண்ணுக்கும் கிடையாது. அதோட இல்ல பரவாயில்ல போயிட்டு போகுது. கெடுத்தான அவனுக்கும் இல்ல. ஊமை பெண்ணோட விபச்சாரம் பண்ணி 4 பேர் பார்த்து கையங்களமா புடிச்சு எவ்வளவு நிறுவனமானாலும் ஊமை பொண்ணை கெடுத்துட்டாண்டா என்ன இல்ல, தண்டனை இல்ல. அப்ப இதெல்லாம் ஒரு சொல்லி கொடுக்கறதுக்கு பார்த்து ஊமை பொண்ணை பச்சீங்கடா மாட்டிக்கிறா, அதான அர்த்தம் இதுக்கு. இது ஊமை பொண்ணை கெடுத்தால் தண்டனை இல்லைன்னா இது எதுக்கு இது எழுதி வச்சுக்கிறீங்க, இதனுடைய அவசியம் என்ன? அதே மாதிரி என்ன பண்றாங்க, பல இடத்துல எழுதுறாங்க. இது கன்சுத்தக்காய்க்கு பஹ்ரூராய்கள் இருக்குதா. அப்புறம் ரஜுலுன் ஜனாபி பிஹர்சா அவ் அஹ்ரஸ்லு ஜனாபி இம்ராத்தின், ஒரு ஆம்புல பொம்பளை ஊமையோட விசாரம் பண்ணி விட்டான், அல்லது ஆம்புல ஊமை இல்லாத பொம்பளை விசாரம் பண்ணிட்டான், லாஹத்து தண்டனை கிடையாது. ஒரு ஆம்புல போய் என்ன ஊமை பொண்ணுட்ட விசாரம் பண்ணாலும் தண்டனை இல்ல. அதே மாதிரி ஊமை ஆணுட்ட ஒரு பொம்பளை விசாரம் பண்ணிட்டான்னு வைங்க, அவனை கணக்கு பண்ணி கெடுத்துட்டான் அவன் வந்துட்டா அவளுக்கு தண்டனை கிடையாது. அப்ப ஆம்பளைக்கு சொல்லி கொடுக்குறாங்க, பார்த்து ஊமையா பார்த்து செலக்ட் பண்ணிக்கிறங்க. அது ஊமைக்கு சர்டிபிகேட் அந்த காலத்துல என்ன எப்படி இருப்பாங்க, என்னடா ஊமை பச்சு நல்லா இருக்கிறவங்க என்ன செய்ய வேண்டியதான், ஊமைக்கு என்ன சர்டிபிகேட்டா காட்ட முடியும். அப்ப ஊமைக்கு தண்டனை இல்லைன்னு தெரிஞ்சு வச்சிருந்தான்னு சொன்னா மாட்டும்போது என்ன செய்வான், ஊமை ஆயிக்குவான். அந்த மாதிரி செஞ்சுக்கலாங்கிறாங்க. இது விபச்சாரம் மட்டும் இல்ல, எந்த குற்றத்துக்கும் ஊமைக்கு தண்டனை இல்லையா. லா யூஹதுல் அஹ்ரசு பி ஹத்தி ஸினா வலா பி ஷைஇன் மினல் ஹுதூத். விபச்சாரம் மட்டுமல்ல, எந்த ஒரு தண்டனை அவனுக்கு நிறைவேற்றக்கூடாது. ஊமை நாம விளங்காம பிச்சை எடுக்கிறான் உள்ள சின்ன சின்ன புள்ளைகள் எடுத்து பிச்சை திருடுறாங்க, தேவையில்லா திருட்டுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க. ஊமைகளை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டான்னு வைங்க, ஒரு திருட்டு கேங்கு ரெடி பண்ண வேண்டியது, ஊமைகளை சேர்த்துக்கிற வேண்டியது, அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்க வேண்டியது. ஊமை திருடினா தண்டனை கிடையாது, ஊமை இல்லாதவன் திருடினா தான் தண்டனை. ஊமை திருடிட்டான்னு சொன்னா அவனுக்கு தண்டனமே கிடையாது. அப்ப இது என்னன்னு நான் கேட்கிறேன், இதுதான் மார்க்கமா? இதுதான் இது அசிங்கம் இல்லையா? இது ஆபாசம் இல்லையா? கயமை இல்லையா? அயோக்கியத்தனம் இல்லையா? இஸ்லாத்தை ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருத்தர் பார்த்தாருன்னு சொன்னா இப்படி இல்லாம இருக்கிறாங்க நினைக்க மாட்டார்களா? குர்ஆன் இதெல்லாம் அனுமதிக்குமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்கிறாங்களா? அவங்க மீது முகப்பத்து வச்சிட்டு அவங்க சொன்ன விளக்கத்தை தான் சொன்னாங்கிறீங்களே, இதெல்லாம் உண்டா? இன்னும் சொல்ல போனா ஊமையின் மீது கூடுதல் கரிசனம், பேச தெரிஞ்சவளாவது தன்னுடைய நியாயத்தை நிலைநாட்டிக்கிறான். ஊமைக்கு நம்ம கூடுதல் கரிசனம் காட்டணும், ஊமையை கெடுத்து விட்டானேன்னு சொல்லி. அப்ப ஊமையை கெடுத்துட்டாங்கிறதுக்கு என்ன செஞ்சல, அது லைசன்ஸ் கொடுத்துறீங்க. அதுக்கப்புறம் ஒரு மென்டலா பார்த்து விசாரம் பண்ணிட்டான்னு வைங்க, மென்டலா இருக்கு மனநோய், அதுக்கும் தண்டனை கிடையாது. அது எப்படி சொல்றாங்க, இது பொம்பளை, ஒரு நல்ல சுயநினைவோடு இருக்கிற பொம்பளை பைத்தியம் முடிச்ச ஒரு ஆம்பளை கூட்டிட்டு கணக்கு பண்ணிட்டு போய் அவன் அவனுக்கு எடுத்துட்டான்னு வைங்க, அவனை வச்சு தன்னுடைய தேவையை முடித்துக்கிட்டாள் என்று சொன்னால் அவள் மீது லாகத்தாளிகா, அவளுக்கு தண்டனை இல்ல. அப்ப இதெல்லாம் என்ன அர்த்தம், பார்த்து இந்த மாதிரி சொல்லி கொடுக்கறாங்க. அதே மாதிரி சிறுமிய சீரழித்தா தண்டனை கிடையாதான். சிறுமியா இருக்கான்னு வைங்களேன், சிறுமியா அதாவது சீரழிக்கிறது பாத்துக்கிறேன், இவ 15-13 வயசுக்கு மேல இருக்காள கீழே இருக்கான்னு பாத்துக்கிறேன், மேல இருந்தாண்டு வைங்க, அதுக்கு சொல்றாங்க, நான் மொழிபெயர்த்து சொல்லல, அவ்வளவு அசிங்கமா சொல்றாங்க. ஏன் அந்த தண்டனை இல்லைன்ற விளக்குறதுக்கு ரொம்ப, அதாவது இவ சின்ன பிள்ளைக்கு அது மாதிரி கெடுக்கக்கூடிய நேரத்தில் அவளுடைய உறுப்பு இடம் கொடுக்காது இல்லையா, அதனால இடம் கொடுக்காத இடத்தில் செஞ்சதனால் அவனை தண்டிக்க முடியாது, அதற்குரிய இடம் கிடையாது. இடம் கொடுக்கிற ஒரு ஆள் விசாரம் பண்ணாதான் அவனை தண்டிக்க முடியும் சொல்லி இப்படிலாம் ஒரு அருவருக்கத்தக்க வகையில, கேவலமான வகையில எழுதி வைத்து இதெல்லாம் மதரசாவில் ஓதி கொடுக்கிறார்கள். இதெல்லாம் சின்ன சின்ன பசங்களுக்கு பாடம் நடத்துகிறார்கள். இதை எழுதினவர்கள் தொழுகையை பத்தி எப்படி எழுதியிருப்பாங்க, இதை எழுதினவர்கள் நோன்பை பத்தி எழுதின ஆராய்ச்சி எந்த லட்சணத்தில் இருக்கு?